الأسماء الحسنى يا خالقنا غفرانا نسألك وأنت الأسمى نأمل عفوك سبحانا يا خالقنا يا رب لعبيدك أنر الدار يا خالقنا يا رب لعبيدك أنر ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للذين يؤلون من نسائهم تربص 4 أشهر فإن فاءوا فإن الله غفور رحيم وإن عزموا الطلاق فإن الله سميع عليم والمطلقات يتربصن بأنفسهن 3 قروء ولا يحل لهن أن يكتمن ما خلق الله في أرحامهن إن كن يؤمن بالله واليوم الآخر وبعولتهن أحق بردهن في ذلك إن أرادوا إصلاحا ولهن مثل الذي عليهن بالمعروف وللرجال عليهن درجة والله عزيز حكيم الطلاق 2 مرات فإمساك بمعروف أو تسريح بإحسان ولا يحل لكم أن تأخذوا مما آتيتموهن شيئا إلا أن يخافا ألا يقيما حدود الله فإن خفتم ألا يقيما حدود الله فلا جناح عليهما فيما افتدت به تلك حدود الله فلا تعتدوها ومن يتعد حدود الله فأولئك هم الظالمون. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அளப்பறைக்கிறவையினால் புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன ஒரு சுன்னத்தை நிறைவேற்றிவிட்டு திருமறை குர்ஆனிலிருந்து சில வசனங்களுக்கு விளக்கம் பெறுவதற்காக நாம் எல்லாம் இங்கு குழுமியிருக்கின்றோம். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்கள் சூரத்துல் பக்ராவில் இருந்த சில வசனங்களாகும். இந்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுகிறான். அன்பிற்குரித்தானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போன்று இஸ்லாமிய மார்க்கம் என்பதே மனிதனுடைய வாழ்க்கையின் அனைத்து துறைகளையும் தலையிட்டு ஒரு தீர்க்கமான முடிவை தரக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். மனிதர்களை படைத்த இறைவன் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் என்பதை கூட அறிந்ததின் காரணமாகத்தான் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைவது திருமண வாழ்க்கை என்று நாம் அறிந்தோம். திருமண வாழ்க்கை எதற்காக? இந்த உலகத்தில் சந்ததி பெருகி இந்த உலகம் வரைக்கும் மக்கள் வாழ வேண்டும், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை மனிதன் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருமண வாழ்க்கை. அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகிறான்,
வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்ததன் வரஹ்மா. அல்லாஹ் பல்வேறு அத்தாட்சிகள் உலகத்தில் படைத்திருக்கிறான். வானம், பூமி, இது போன்ற பல்வேறு அத்தாட்சிகள். அல்லாஹ் தஆலா அத்தாட்சிகள் என்று சிலவற்றை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். அதில் ஒன்று என்ன தெரியுமா? வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. அவருடைய அத்தாட்சிகள் ஒன்று, ஒரு மனிதனிலிருந்து அதற்குரிய ஜோடியை படைத்திருப்பது தான். எதற்காக? லிதஸ்குன இலைஹா, ஒரு அமைதியான வாழ்க்கை பெறுவதற்காக. வஜஅல பைனக்கும் மவத்ததன் வரஹ்மா, இந்த திருமணத்தின் மூலமாக, இந்த இணையின் மூலமாக ஒரு நேசத்தையும் பாசத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். ஒரு ஆண் ஒரு பெண் சேர்ந்து ஒரு திருமண வாழ்க்கை வாழ்வது என்பது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். அவருடைய நோக்கமும் என்ன? பாசம், பரிவு, ஒரு அமைதி இருக்க வேண்டும். சமயத்தில் இந்த திருமண வாழ்க்கையின் போது இதையெல்லாம் எடுபட்டு போயிடும். அப்படி எடுபட்டு போயிட்டா என்ன செய்யணும் என்பதற்கான் இப்போ இஸ்லாம் அதற்கான வழியை சொல்லுகிறது. எந்த ஒரு குடும்பமும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்ததாக வரலாறே கிடையாது. அது பணக்கார குடும்பமாக இருக்கட்டும், ஏழை குடும்பமாக இருக்கட்டும், நல்லவருடைய குடும்பமாக இருக்கட்டும், அல்லது பொல்லாதவருடைய குடும்பமாக இருக்கட்டும், குடும்பம் என்று சொன்னால் சில பிரச்சனைகள் தலை தூக்கத்தான் செய்யும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறந்த மனிதர் யாரா இருக்க முடியுமா? உம்மஹாத்துல் மூமினீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், அவருடைய மனோநிலை என்ன? இவ்வளவு அழகான மனோநிலை, எப்படிப்பட்ட சாலிஹான பெண்மணிகள். அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை வந்துச்சுன்னா வந்துச்சு, பிரச்சனை வரலன்னு யாரும் சொல்ல முடியாது. அவர்களுக்கு மத்தியிலும் பிரச்சனை வந்தது. ஆனால் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க வேண்டும் அதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. சமாளிக்க முடியுமா, சமாளிக்க முடியாதா, சமாளிக்க முடியாத போது எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் நாம் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இன்றைக்கு சமுதாயத்தில் பார்த்தோமேயானால் குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகி அவசர கோலத்தில் தலாக் விடக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் தலாக் என்பது சர்வ சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம் சமுதாயத்தில். இஸ்லாம் இதற்கான தீர்வு என்ன சொல்லுகிறது? பிரச்சனை எழுந்து விட்டது, இந்த பிரச்சனை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும், தலாக்குக்கு முன்பாக எப்படிப்பட்ட பிரச்சனையை வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை தோன்றினாலும், தலாக்குக்கு முன்பாக எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்த பிறகுதான் தலாக் என்ற விஷயத்திற்கு செல்ல சொல்கிறது. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்துவிட்டது கணவன் மனைவிக்கு மத்தியில். அப்படி வந்துவிட்டால் என்ன செய்யணும்? முதல்ல கணவனாக இருக்கக்கூடியவன் அவன் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் பொறுமை மேற்கொள்ள வேண்டும். மேல் டாமினேஷன் சொல்லுவாங்க, ஆணாதிக்கம். இந்த ஆணாதிக்கத்தின் சார்பாகத்தான் நிறைய பிரச்சனை வரும். அடக்கி வைக்க அவன் ஆண் நினைப்பான். அல்லாஹ் குர்ஆன் சொல்லியிருக்காங்க, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், எனவே இவங்க தான் டாமினேட் பண்ண நினைச்சிட்டு இருக்காங்க. உடல் ரீதியாகவும் வலிமையானவன் ஆண், அப்படித்தானே? பெண் என்பது ரொம்ப பலகீனமான ஒரு படைப்பினம் தான். எனவே தான் அல்லாஹ் சொல்லுகிறான், குடும்ப வாழ்க்கையில் இதுபோல பிரச்சனை வரும்பொழுது பெண்களோடு முதல்ல அழகான முறையில் நாம் நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். வஆஷிரூஹுன்ன பில் மாரூஃப், வஆஷிரூஹுன்ன பில் மாரூஃப். பெண்களோடு நீங்கள் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். குறிப்பாக ஹஜ்ஜத்துல் விதாவின் போது இதை பற்றி மிக தெளிவாக இந்த சமுதாயத்திற்கு விளக்கினார்கள். இஸ்தௌஸவ் பின் நிசாஇ கைரா, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஃபைன்னஹுன்ன ஹுலிக்ன மினல் அவ்லா, பெண் என்பவள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பினால் படைக்கப்பட்டவள். விலா எலும்பு என்ன இருக்கும்? கோணலாக தான் வளைஞ்சு தானே இருக்கும். அதிலும் குறிப்பாக
விலா எலும்பில் மேற்பகுதியில் இருக்கக்கூடிய விலா எலும்பினால் படைக்கப்பட்டவள். இந்த விலா எலும்பை பார்த்தீங்கன்னா கீழே போக போக கொஞ்சம் விரியும், மேலே வர வர பெண்ட் அதிகமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களே, ஒரு மனிதனுடைய எலும்பு கூட பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்கக்கூடிய விலா எலும்பு கொஞ்சம் அகலமாக இருக்கும், மேலே போக போக வளைவு அதிகமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த விலா எலும்பில் மேற்பகுதி இருக்கு பார்த்தீங்க, விலா எலும்பு அதனால் படைக்கப்பட்டவள். எனவே அவர்கிட்ட கோணல் புத்தி இருக்கத்தான் செய்யும். எனவே அந்த கோணலை வைத்துக்கொண்டே நீ பயன் பெற்றுக்கொள். அந்த கோணலை நிமிர்த்த நீ விரும்பினால் அது போய் தலாக்ல தான் முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ கோணல் புத்தி இருக்கத்தான் செய்யும், அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டில் இருக்கும் பொழுது இன்னொரு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு ஒரு பொருளை, உணவுப் பொருளை அனுப்புகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்து இன்னொரு மனைவி என்ன செய்யறாங்க, தான் சமைத்த அந்த உணவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அடிமையின் மூலமாக அனுப்பி வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த அடிமை அந்த உணவை கொண்டு வந்தவுடன் அந்த உணவு தட்டையை ஓங்கி அடித்து விடுகிறார்கள். அது கீழே விழுந்து உடைந்து விடுகிறது, அதில் உணவெல்லாம் கீழே கொட்டி விடுகிறது. ஏன் ஆத்திரம்? என்னுடைய வீட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது நான் கவனித்துக் கொள்ள மாட்டேனா? அவங்க அனுப்பி கொடுக்கணுமா? இது சக்களத்தி பிரச்சனை, அது வரத்தான் செய்யும். அதெல்லாம் சமாளிச்சுட்டு போனோம். ஒன்றை சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்கு, பலதை முடிச்சுக்கிட்டேன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய 4 சமாளிக்கிறது லேசான வேலை இல்லைங்க. அடித்த உடனே தட்டை கீழே விழுந்துருது, உடஞ்சிருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, பொறுமையை மேற்கொண்டு பொறுமை காத்து கீழே உட்கார்ந்து உடைந்த தட்டை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விட்டு உணவெல்லாம் இன்னொரு தட்டில் அள்ளி வச்சுட்டு என்ன செய்கிறாங்க தெரியுமா, வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல தட்டை எடுத்து கொடுத்து அனுப்புகிறாங்க. உடைந்த தட்டை கொடுத்து அனுப்புனாங்கன்னாக்கா பிரச்சனை வேற எதுவும் வரும், 2 பேருக்கும் என்ன செய்யும், மூண்டுக்கும். ரசூல் எவ்வளோ ஹிக்மதா என்ன செய்கிறாங்க, அதை ஹேண்டில் பண்ணாங்க பாருங்க. எடுத்து வச்சுட்டு ஆயிஷா நாயகி மீதும் கோபப்படலை, ஏன் பிள்ளை இப்படி செஞ்சு ஓங்கி அறையவும் இல்லை, பொறுமையோடு இருந்து அதை எதிர்கொள்றாங்க பாருங்க, எவ்வளவு அழகா எதிர்கொள்றாங்க பாருங்க. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நாம என்ன செய்வோம், வீட்டில் சாதாரண கை தவறி மனைவி ஒரு தட்டை கீழே போட்டு உடைச்சிங்கன்னா அவனுக்கு அறிவு இருக்கா, முட்டை என்ன இது உனக்கு என்ன வலியுது கத்துவோம், இப்படிதானே? பொறுமை மேற்கொள்ளணும். ரசூல் எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றாங்க பாருங்க. அந்த உடைஞ்ச தட்டை வீட்டில் வச்சுக்கிட்டு நல்ல தட்டை கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஆயிஷா நாயகிக்கு அறையவோ அல்லது ஒரு மோசமான வார்த்தையை பயன்படுத்தவோ இல்லை. இது எதற்காக சொல்றேன்னா, இந்த மாதிரி நிலைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது முதல்ல பொறுமை, அடுத்த கட்டமாக என்ன செய்யணும், பொறுமை மேற்கொள்வதோடு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன் அதான் சொல்லி காட்டுறான், வல்லாத்தி தகாஃபூன நுஷூதஹுன்ன ஃபஇதுஹுன்ன. எந்த மனைவிமார்கள் அத்துமீறுவார்கள், வரம்பு மீறுவார்கள், கட்டுப்பட மறுப்பார்கள் என்று உங்களுக்கு பயம் இருக்கவோ அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், வல்லாத்தி தகாஃபூன நுஷூதஹுன்ன ஃபஇதுஹுன்ன. அவர்களுக்கு நீங்கள் நசீஹத் செய்யுங்கள், உபதேசம் செய்யுங்கள், சொல்லுங்க, நல்ல ஒரு பெண்மணி இப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது, இது அழகல்ல, கணவனுக்கு கட்டுப்பட்டு போக வேண்டும், இப்படி போனீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கேயும் கஷ்டம், மறுமையிலே தண்டனை உண்டு. இன்றெல்லாம் அந்த பெண்ணுக்கு உபதேசம் அட்வைஸ் பண்ணும். அந்த அட்வைஸை எடுபடலன்னு பார்த்துங்க, உபதேசம் எல்லாம் ஒரு வழிக்கு ஆகாது. உபதேசம் எடுபடாத என்ற நிலை ஏற்படும் பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கை வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மவாஜி. முதல்ல வாய் வழியாக ட்ரீட் பண்ணி பார்க்கணும். சரி வரலன்னாக்கா சைக்காலஜிக்கலா மன ரீதியாக அவங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்க சொல்லுது இஸ்லாம். வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மவாஜி, படுக்கையில் அவர்களை விலக்கி வையுங்கள். 2வது கட்டம் தான் செய்யணும். முதல்ல என்ன செய்யணும், அட்வைஸ் பண்ணி பார்க்கணும். கேட்கல என்ன செய்யணும், அடுத்த கட்டமாக படுக்கை விட்டு விலக்கி வைக்கணும் அவங்கள. ஏன்னா படுக்கையில் விலக்கி வைக்கும் போது சேர்ந்து வாழக்கூடிய மனிதர் அவர்களை பிரித்து வைக்கும் போது
மன ரீதியான பாதிப்பை ஏற்படுத்த முடியும். நீங்கள் வீடுகளில் பார்க்கலாம், ஒரு தாய் குழந்தை எப்படி கட்டுப்படுத்தா தெரியுமா? சமயத்தில் குழந்தை துடி பண்ணா, சேட்டை பண்ணா, போ என் கிட்ட வராதுன்னு தள்ளி விடும். அந்த குழந்தை என்ன செய்யும்? ஓடி ஓடி தாய் மேலே விடும். ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குமா இருக்காதா? போ என் கிட்ட வராத, இல்லைம்மா நான் அப்படி செய்ய மாட்டேமா, மறுபடியும் மடியில் வந்து உட்காந்துக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த உள ரீதியான இணைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை கட் பண்ணும்போது ஒரு பாதிப்பு வரும். எனவே என்ன செய்யணும்? வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடக்கூடாது. நீ போ உம்மா வீட்டுக்கு போ, நீ அம்மா வீட்டுக்கு போல அனுப்பிடக்கூடாது. அவன் எங்கு படுக்கிறானோ அந்த படுக்கை அறையிலேயே அவளை தனிமைப்படுத்த வேண்டும். தனிமைப்படுத்தி பாருங்க, எவ்வளவு வேதனை என்பது புரியும். எனவே இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டை செய்ய சொல்லுது இஸ்லாம். வஹஜுருஹுன்ன ஃபில் மதாஜி. முதல்ல வாயால சொல்லி பாருங்க, அடுத்த கட்டமாக படுக்கையில் விலக்கி வைத்து பாருங்க. அதை எடுபடலைன்னு வச்சுங்க, அடி உதவறா போல அண்ணன் தம்பி உதவ மாட்டார், தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்ப என்ன வத்ரிபூஹுன்ன, மூணாவது கட்டம் என்ன செய்யணும்? அவங்கள அடிங்க. அடிக்கிறது உடனே ஒரு பெரிய டன்னு கட்டை எடுத்துட்டு வந்து, ஒரு பெரிய ராட் எடுத்துட்டு வந்து, அல்லாவே குர்ஆன்ல சொல்லிட்டான், வச்சு சாத்தக்கூடாது. அந்த மாதிரி மூர்க்கத்தனம் அடிக்கக்கூடிய ஆண்களை நம்ம பார்க்க தான் செய்கிறோம். இருக்கா இல்லையா? முஸ்லீம்கள் அல்ல, சில அடிச்சு கொலையே பண்ணக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? வத்ரிபூஹுன்ன, நீங்கள் அடிங்க. அந்த அடி எப்படி இருக்கிறது என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தர்றாங்க. திருவரை குர்ஆனுக்கு விளக்கம் தர்றது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தர்பன் கைர முபர்ரஹ், காயமில்லாத அளவிற்கு நீங்கள் அந்த பெண்ணை அடியுங்கள். அப்ப காயமில்லாத அளவுக்கு என்ன, சாக்க சுத்தி தெரியுதா வச்சு உலக்கி வச்சு தாங்குறதா? அது அல்லங்க, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அவர்கள் அந்த வலியை உணர்ந்து அவ்வளவுதான். காட்டு மிராடித்தனமாக அந்த பெண்ணை என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்திருக்கிறார்கள். உபதேசம் செய்வது, படுக்கை விட்டு விலக்கி வைப்பது, இப்படி அடிப்பதெல்லாம் எங்கு நடக்கும் தெரியுமா? அந்த 4 சுவர்களுக்கு மத்தியிலே நடக்கணும், அந்த அறைக்குள்ளே நடக்கணும், வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த நடவடிக்கைகள் வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது, கணவன் மனைவிக்கு மட்டும்தான் தெரியணும். புரியுதா? உம்மா வாப்பா அண்ணன் தம்பி நாத்தனா இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் முன்னாலே என்ன செய்யக்கூடாது? அந்த பெண்ணை விளக்கவும் கூடாது, கண்டிக்கவும் கூடாது, அட்வைஸ் பண்ணவும் கூடாது, அடிக்கவும் கூடாது. இந்த 3 நடவடிக்கைகளும், உபதேசம் செய்யறது, படுக்கை விட்டு விலக்கி வைப்பது, அடிப்பது என்பதெல்லாம் அந்த அறைக்குள்ளே இருக்கணும், வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது. குடும்ப சம்பந்தப்பட்ட யாருக்குமே தெரியாம இது 2 பேருக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வலா தஹஜுர்ஹா இல்லல் பைத் வலா துகப்பிஹ் வலா தத்ரிபா வலா தத்ரிப் பில் வஜ். ஒரு பெண்ணை அவளை திருத்த நினைச்சீங்கன்னாக்கா விடுறதுன்னா வீட்டுக்குள்ள தான் வச்சு விடணும், வெளியே காட்டிக்கூடாது. என்ன நடக்குது வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது. அது ஒரு பனிப்போர் தான், அவங்களுக்கு மத்தியில் தான் இருக்கணும். தீய வார்த்தைகள் மொழியாது, திட்ட தீய வார்த்தைகள் மொழியாது. அதே போன்று அடிக்கும் போது முகத்தில் அறையாது. நம்ம என்ன செய்வோம்? பொதுவாக முகத்தில் அடிக்கூடாது. இஸ்லாமிய சட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனை அடிச்சோன்னாக்கா முகத்தில் அடிக்கூடாது. நாம் என்ன செய்வோம்? மூஞ்சியை பேத்துருவோம், இதான் சொல்லுவோம். எது அடிக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுதோ அதைத்தான் நாம் சொல்லுவோம். மூஞ்சியை உடைச்சிருவோம், மூஞ்சியை பேத்துருவேன், இப்படி மூஞ்சில் அடிக்கவே கூடாது. குறிப்பாக இந்த பெண்களை மூஞ்சில் அறையவே கூடாது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, வலா தத்ரிப் பில் வஜ், முகத்தில் அறையாது. அப்போ இதுக்குள்ள தான் இருக்கணும். இந்த 3 நடவடிக்கைகள் மேற்கொண்டும் அந்த பெண் திருந்தலைன்னு வச்சுங்க, சில திருந்தாது, திருதா ஜென்மம் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? இப்போ தான் விஷயத்தை வெளியே கொண்டு வரணும். இந்த 3 நடவடிக்கை மேற்கொண்ட பிறகு இந்த 3 நடவடிக்கைகள் மூலமாக எந்த ஒரு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கலன்னாக்கா 4வதாக என்ன சொல்லுது இஸ்லாம்? ஃபபஅஸு ஹகமம் மின் அஹ்லிஹி வ ஹகமம் மின் அஹ்லிஹா இ யுரீதா இஸ்லாஹன்
யுவஃபிகில்லாஹு பைனஹுமா. பெண் தரப்பிலிருந்து ஒரு நடுநிலையாக பேசக்கூடிய ஒரு மனிதர், சமாதானம் செய்யக்கூடிய ஒரு மனிதர், ஆண் தரப்பிலிருந்து ஒரு மனிதர். அப்போ ஆண் புறத்திலிருந்தும் பெண் புறத்திலிருந்தும் 2 பேர் உட்கார்ந்து இவங்களை சரி பண்ணணும், சமாதான பேச்சை நடத்தணும், இவங்க சமாதான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஹக்கமன் சொல்லி காட்டுறான். ஹக்கம் என்ன யாரு? நீதமாக நடந்து கொள்ளக்கூடியவர். பெண்ணுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஆணுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. 2 பேருக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை என்ன தெரிந்து அதில் நியாயமான முடிவு எடுக்கக்கூடியவன் தான் ஹக்கம். நான் பொண்ணு வீட்டுக்கு சாதகமா பேசணும், சரியோ தப்போ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆண் வீட்டுக்காரங்க ஆணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது. ஆண் தரப்பு பெண் தரப்பு வருவார்கள், அவங்க 2 பேர் என்ன இருக்கணும்? இவர்களுடைய வாழ்க்கையில அக்கறை உள்ளவர்களாக நியாயமாக இந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடியவராக இருக்கணும். அதனால அல்லாஹ் தஆலா ஹக்கமன் மின் அஹ்லிஹி வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா, 2 பேருக்கு மத்தியில ஒரு நல்ல எண்ணத்தோடு, எரியிற நெருப்புல எண்ணெய் வாத்து 2 பேரும் பிரிக்கக்கூடிய மக்களா வரக்கூடாது. தெரியுதா? உடனே பெண்ணுடைய சகோதரர்கள் வரிஞ்சுக்கிட்டு வர்றது, அது எப்படி அவன் அடிச்சான் கொண்டா ஆச்சா போச்சான்னு சொல்றாங்களா இருக்கக்கூடாது. விளங்கிட்டீங்களா? வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை அணுகக்கூடிய மனிதர்கள், சுமூகமாக பிரச்சனை தீர்க்கக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை தேர்வு செஞ்சு 2 பேருக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஆளை அனுப்பி வைக்கணும். 4வது கட்டமாக தான் வெளியே தெரியணும். அவங்க பேசி முடிச்சு அல்லாஹ் உண்மையிலே இந்த நடுவர்களாக வரக்கூடியவர்கள் இவர்களுக்கு மத்தியில் சமரசத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு, நல்ல எண்ணத்தோடு வருவார்களே ஆனால் அல்லாஹ் சொல்றான், யுரீதா இஸ்லாஹன் யுவஃபிகில்லாஹு பைனஹுமா. இவர்கள் இந்த நடுவர்கள் உண்மையிலேயே சமரசத்தை விரும்புவார்களே ஆனால் அல்லாஹ் அப்படிப்பட்ட தௌஃபீக்கை தருவான். அப்ப பேசி முடிவு பண்ணும். பேசியே முடிச்சாச்சு. அதுக்கு 2 பேர் யாரும் அடங்கி வரல, விடாப்பிடியாக பிடிவாதமாக இருக்கிறார்கள். இனி வாழ்வதே சாத்தியம் இல்லை என்ற ஒரு நிலை உருவாகும் பொழுது இங்கு தான் தலாக் என்ற ஒரு சட்டத்தை இஸ்லாம் நமக்கு அமுல்படுத்துவதற்காக அனுமதி தருகிறது. இன்றைக்கு குடும்பங்களில் நடைபெறக்கூடிய இந்த விவாகரத்து சட்டங்கள், விவாகரத்து பிரச்சனைகள், இவையெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அவசர கொலை செய்யக்கூடிய விவாகரத்தை தான் பெரும்பாலும் இருக்கும். இஸ்லாம் சொல்லக்கூடிய மேற்கண்ட இந்த நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்ட பிறகு இவர்கள் தலாக் விடுகிறார்கள் என்றால் இல்லை, பெரும்பாலும் இல்லை. இமோஷனலா, உணர்ச்சி வசப்பட்டு, ஆத்திரப்பட்டு, அவசரப்பட்டு, அல்லது யாரோ அவருடைய தூண்டலின் காரணமாக இப்படியெல்லாம் தலாக் விடக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நாம் சமுதாயத்தில் பார்க்கிறோம். இஸ்லாம் நமக்கு ஒரு தெளிவான சட்டங்களை வகுத்து தந்து கொண்டிருக்கிறது. இந்த தலாக் இஸ்லாம் ஆதரிக்கிறதா என்றால் சில நிலைகள் ஆதரிக்கத்தான் செய்கிறது. தலாக்கே இல்லைன்னு சொல்லல. இஸ்லாம் தலாக் என்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரபு நாட்டில் இந்த தலாக்குக்கு வேறு சில வழிகளை கையாண்டிருந்தார்கள். அதுல ஒன்று தான் ஈலா. ஈலா என்ன? ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு உடல் உறவை வைத்துக் கொள்ள மாட்டான் என்று சத்தியம் செய்வது. அப்படி செஞ்சிட்டாங்கன்னாக்கா கிட்டத்தட்ட தலாக் போல கணிச்சாங்க. அதை இன்னொன்று லிஹார் சொல்லப்படக்கூடிய ஒரு மெத்தட். ஈலா என்று சொன்னால் என்ன செய்வாங்க? நான் உன்னோடு உறவு வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் செஞ்சிருவார். அல்லாஹ் தஆலா லிமிட் பண்ணிடுறான். லில்லதீன யுலூன மின் நிசாயிஹிம் தரப்புசு அர்பாத்தி அஷ்ஹுர். எந்த ஆண்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு உறவு வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிகபட்சமான தவணை 4 மாதங்கள் தான். 4 மாசம் வரைக்கும் தான் லிமிட். 4 மாசத்துக்கு பிறகு அவங்க என்ன செய்ய முடியாது? ஈலா சத்தியம் செய்ய முடியாது. ஒன்று 4 மாதங்களுக்குள் அவருக்கு சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கணும், சேர்ந்து வாழணும். இல்ல என்ன செய்யணும்? தலாக் விட்டணும். 2ல 1. வருஷ கணக்கில் நான் சேர மாட்டேன், பல வருஷம் வரைக்கும் நான் உன்னோடு நான் உறவு வைத்துக் கொள்ள மாட்டேன்லாம் செய்ய முடியாது. ஒரு பெண்ணை அந்த இடத்துல தொங்க விட முடியாது. அதிகபட்சம் 4 மாசம். 4 மாசத்துக்குள்ள உன்னுடைய முடிவை சரி பண்ணிக்க. ஒன்று 4 மாசம் முடிச்சுட்டு அந்த பெண்ணோடு சேர்ந்து வாழ், இல்லையே
அவளை தலாக் கொடு, ரெண்டுல ஒன்று செய். இஸ்லாம் அப்படிதான் வந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஈலா செஞ்சிருக்கிறாங்க. எப்படி? நபிகள் உறவு கொள்ள மாட்டேன் விலகி இருக்குது, அவ்வளவுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஒரு சம்பவம், சஹீஹுல் புகாரில் இருக்கு, முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாகனத்திலிருந்து கீழே விழுந்து அவளுக்கு காயம் ஏற்பட்டு விடுகிறது. காயம் ஏற்பட்டுச்சு. எனவே தன்னுடைய மனைவி விட்டு விலகி ஒரு மாதம் அவர்கள் ஈலா உறவு கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஒரு மாதம் ஒதுங்கி இருந்தார்கள். ஒரு மாசம் 4 மாசம் ஒரு மாதம். அந்த நேரத்தில் சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து இந்த உடல் நலத்தை விசாரிக்கிறார்கள். விசாரிக்கும் போது தொழுகை நேரம் வந்து விடுகிறது. எழுந்து நின்று தொழ வைக்கக்கூடிய நிலையில் இல்லை. என்ன காலில் கடுமையான அடிபட்டு இருந்துச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. எழுந்து நின்று தொழ முடியாது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்த நிலையில் தொழ வைக்கிறார்கள். சஹாபாக்கள் பின்னால் நின்று தொழுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்து முடித்த பிறகு பார்த்தா இவங்க நின்று தொழுதுட்டு இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம்ம பிஹி ஃபைதா கப்பர ஃபகப்பிரு வைதா ரகா ஃபர்கஉ வைதா சஜத ஃபஸ்ஜுது வைன் ஸல்லா காயிமன் ஃபஸல்லு கியாமா. இமாம் ஏற்படுத்தப்பட்டிருப்பது அவரை பின்பற்றப்படுவதற்காகத்தான், அவரை ஃபாலோ பண்ணி ஆகணும். எனவே இதா கப்பர ஃபகப்பிரு, அவர் தக்பீர் சொன்னா நீங்க தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள். வைதா ரகா ஃபர்கஉ, அவர் ருக்கு செய்தால் நீங்கள் ருக்கு செய்யுங்கள். வைதா சஜத ஃபஸ்ஜுது, அவர் சஜ்தா செஞ்சா நீங்களும் சஜ்தா செய்யுங்க. வைதா ஸல்லா காயிமன் ஃபஸல்லு கியாமா, அவர் நின்று தொழுதால் நீங்கள் நின்று தொழுவுங்க, உட்கார்ந்து தொழுதா உட்கார்ந்து தொழுவுங்க. இது ஆரம்பத்தில் உள்ள ஹதீஸ். அதற்கு பிறகு இந்த ஹதீஸ் மாற்றப்படுகிறது. ஆரம்பத்தில் தான் சட்டம் இருந்துச்சு. எப்படி மாற்றப்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தியே காட்டியிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழ வைக்கும்படி ஏவுறாங்க. அபூபக்கர் சித்தீக் தொழ வைத்துக் கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜமாத்துக்கு வருகை தருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனே அபூபக்கர் சித்திக் என்ன நினைக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போது இமாம செய்ய முடியுமா? இமாம செய்ய முடியாது இல்லையா? எனவே அபூபக்கர் சித்திக் அவர்கள் அப்படியே பின்வாங்க நினைக்கிறார்கள். முஸல்லாவில் இருந்து அந்த இமாமாக நின்று தொழ வைத்துக் கொண்டிருக்க அந்த இடத்திலிருந்து பின்வாங்க நினைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்ன செய்றாங்க? இஷாரா பண்ணாங்க, இல்ல அந்த இடத்துல நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கருடைய இடது புறத்தில் வந்து நிற்கிறார்கள். அப்ப அவங்க தான் இமாம். வந்து உட்கார்ந்துடுறாங்க. அபூபக்கர் நிற்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை அபூபக்கர் ஃபாலோ பண்றாங்க, அபூபக்கர் தொழுகையை மக்கள் ஃபாலோ பண்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த நிலையில் தொழுகிறாங்க, அபூபக்கர் நின்று தொழுகிறாங்க. ஃபாலோ இப்படி நின்றே ஃபாலோ பண்றாங்க. இதை வைத்துத்தான் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் இந்த சட்டம் மாற்றப்பட்டது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அதுதான் நமக்கு சட்டம். எனவே அன்பிற்குரித்தாளர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படி மனைவியோடு உறவு கொள்ள மாட்டேன் என்று ஒரு மாதம் ஒதுங்கி இருந்தார்கள். 29 நாள் கீழே இறங்கி வர்றாங்க முடிச்சிட்டு. அப்போ ஒரு மனைவி கேட்கிறார்கள், இறை தூதர் அவர்களை, நீங்கள் ஒரு மாதம் அல்லவா நீங்கள் சத்தியம் செய்து விலகி இருந்தீர்கள், இப்போ என்ன 29 நாள் 29 முடிஞ்சு வந்துட்டீங்க? அஷ்ஷஹரு திஸ்ஸு வ இஷ்ரூன யௌமன், மாதம் என்பது 29 நாட்கள் இருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறாங்க. என்ன இஸ்லாமிய மாதம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? 29ல முடியும், 30ல முடியும், 30 தாண்டி போகாது, 29 கீழே இருக்காது. அப்ப இந்த ஈலாங்கிற மெத்தட் இஸ்லாத்தில் இருந்துச்சு, முன்னால இருந்துச்சு. இஸ்லாம் என்ன செய்யுது? வரையறுக்குது. ஒரு மாசம் தான், 4 மாசம், அதிகபட்சமா 4 மாசம், அதுக்கு மேல இருக்க கூட ஒன்று தலாக் விடணும் அல்லது அந்த பெண்ணோடு சேர்ந்து வாழணும். இன்னும் ஒன்று திஹார்ங்கிற ஒரு மெத்தட் இருந்துச்சு. 58வது அத்தியாயம் சூரத்துல் முஜாதலான ஒரு அத்தியாயம் இருக்கு குர்ஆன்ல, 58வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் எல்லாம் சட்டத்தை சொல்லி காட்டுறோம். இன்னல்லதீன யுதாஹிரூன மின் அஸ்வாஜிஹிம் மா உன்னஹும் உம்மஹாத்துஹும் இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும் இன்னல்லதீன யுதாஹிரூன மின் நிசாயிஹிம், எவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு லிஹார் செய்கிறார்களோ, 58வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுறான்.
வல்லதீன யுதாஹிரூன மின் நிசாயிஹிம் சும்ம யஊதுன லிமா காலு, எவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு திஹார் செய்கிறார்களோ, அதுக்கு முன்னால் வசனத்தை இன்னும் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அல்லதீன யுதாஹிரூன மின்கும் மின் நிசாயிஹிம் மாஹுன்ன உம்மஹாத்தும், மாஹுன்ன உம்மஹாத்தும் இன் உம்மஹாத்தும் இல்லல்லாஹி வலதுனஹும், எவர்கள் தன்னுடைய மனைவியோடு திஹார் செய்கிறார்களோ. திஹார் என்றால் என்ன? அந்த காலத்தில் அரபியர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனைவி பிடிக்கலன்னா, மனைவியை ஓரம் கட்டினா, அந்தி அலைய கலஹரி உம்மி, நீ என்னுடைய தாய்க்கு ஒப்பானவள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னுடைய தாய்க்கு ஒப்பானவள், உன்னுடைய முதுகு என்னுடைய தாயின் முதுகுக்கு ஒப்பானது, அல்லது சகோதரிய முதுகுக்கு ஒப்பானது, அல்லது சகோதரிய வயிறுக்கு ஒப்பானது, இப்படி ஏதோ ஒரு வார்த்தை. எவர்களை திருமணம் முடிப்பது ஹராமோ அவர்களோடு ஒப்பாக்கி சொல்வார்கள். முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு மெத்தட் இருந்துச்சு. இஸ்லாம் அதை ஹராமாக்கி விடுகிறது. இது கூடாதுன்னு சொல்லிடுச்சு. தலாக்குடைய இந்த சிஸ்டத்தை, இந்த முறையை இஸ்லாம் தடுத்து விடுகிறது. இது கூடாது. ஹவுலா இப்னு சாலபா என்கக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி, அவர் வயோதிக காலத்தில் அவருடைய கணவர் இது போன்ற ஒரு திஹாரை செய்து விடுகிறார். அந்த பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தர்க்கிக்கிறார்கள், வாதாடுகிறார்கள், மன்றாடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விடுகிறார்கள், இல்லை இது தலாக்ல முடிஞ்சிடும், இதுக்கு வேறு வழியே கிடையாதுங்கிறார்கள். ஆனால் அந்த பெண் விடவில்லை. மாறி 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 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்க்கம் செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் முஜாதலா என்ற இந்த அத்தியாயத்தை இறக்கி வைக்கிறான். அதில் என்ன சொல்லி காட்டுறான்? எந்த பெண்களை நீங்கள் உங்களுடைய தாய்கள் சொல்கிறீர்களோ அவர்கள் உங்கள் தாயாக ஆக மாட்டார்கள். இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், உங்களை யார் பெற்றெடுத்தார்களோ அவர்கள் தான் உங்களுடைய தாய். நீங்க ஒரு பெண்ணை போய் தாய்ன்னு சொல்லிட்டு அவங்க தாய் ஆயிடுவாங்களா? ஒருபோதும் ஆக மாட்டாங்க. எனவே இது ஒருபோதும் செல்லுபடியாகாது. எனவே நீங்கள் அந்த சத்தியத்தை முறித்திட்டு அந்த சத்தியத்திற்கான பரிகாரத்தை நீங்கள் கொடுத்தாக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. என்ன பரிகாரம்? ஒரு அடிமை விடுதலை செய்யணும், அல்லது தொடர்ந்து 60 நாட்கள் நோன்பு நோக்கணும், அல்லது 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும். இதுதான் அதற்கான பரிகாரம், கடுமையான பரிகாரம். இப்படிப்பட்ட ஒரு நிலையை தலாக் என்ற அந்த அரைமைகள் வைத்திருந்தாங்க. இஸ்லாம் அதை ஹராமாக்கி விடுகிறது. அதை எடுத்து இன்னொரு முறை இருந்துச்சு, தலாக் விடக்கூடிய முறை அரபிகிட்ட இருந்துச்சு. அன்லிமிட் தலாக், ஒரு வரையறையே இல்லை. ஒரு பெண் பிடிக்கலையா தலாக் விடுவாங்க. அந்த தலாக்குடைய இத்தா காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டம் தவணை முடிப்பதற்கு முன்பாக அந்த பெண்ணை எடுத்துக்கிறது, மீட்டுகிறது, திரும்ப தலாக் விடுறது, திரும்ப மீட்டுகிறது, திரும்ப விடுறது, திரும்ப எடுத்துக்கிறது. இப்படி மாறி 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 பல நூற்றுக்கணக்கான டைம்ஸ் என்ன செய்யிட்டு இருந்தாங்க. பெண்ணை வாழ விடாம, வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாமல், வாழ்ந்தும் வாழாமல் இருக்கக்கூடிய நிலை. அப்போதுதான் இஸ்லாம் என்ன செய்யுது? ஒரு வரையறை கொண்டு வருகிறது. அத்தலாக்கு மர்ரத்தான் ஃபைம்சாக்கும் பி மாரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பி இஹ்சான். தலாக் என்பது ரெண்டே முறை தான். ஒரு டைம் 2 தடவை உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு தலாக் விடுங்க, 2ஆவது தலாக் விடுங்க. இந்த 2 தடவை தலாக் விட்டீங்கன்னாக்கா நீங்க என்ன செய்யலாம்? அந்த பெண்ணை திருப்பி எடுத்துக்கலாம். 3ஆவது தலாக் விட்டுட்டீங்கன்னாக்கா திருப்புவதற்கான வாய்ப்பே இல்லை. எப்போ திருப்பலாம் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டான், இன்னொரு திருமணம் செய்து அவர் அந்த பெண்ணை தலாக் விட்டு விட்டால் மீண்டும் 2 பேரும் சேர்ந்து வாழ, முன்னாள் கணவரோ இந்த பெண்ணை சேர்ந்து வாழ விரும்பினால் என்ன செய்யலாம்? நிக்கா செஞ்சுக்கலாம். எனவே தலாக் விவகாரத்தில் மக்கள் அவசரப்படக்கூடாது. இஸ்லாம் மிக அழகான வழி நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் பிடிக்கலன்னு வச்சுங்க, என்ன செய்யலாம்? ஒரு தலாக் விடலாம். அந்த தலாக்குடைய எப்போ விடுன்னு தெரியுமா? இஸ்லாம் சொல்லுது, மாதவிடாய் இருக்கக்கூடிய நேரத்தில் விடக்கூடாது, தலாக் விடக்கூடாது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியை அவருக்கு மாதவிடாய் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தலாக் விட்டு விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுகிறார்கள். முர்ஹு ஃபல்யுராஜிஹா, போய் உங்களுக்கு கட்டளையிடுங்க, அதை வாபஸ் வாங்கட்டும். வாபஸ் வாங்கிட்டு அந்த பெண் தூய்மை அடைந்த பிறகு அவர்களை நீங்க என்ன செய்யணும்? தலாக் விடுங்க. 2 கண்டிஷன். முதல்ல ஹைதுடைய காலம், அதாவது மாதவிடாய் இருக்கும் பொழுது அந்த பெண்ணை தலாக் விடக்கூடாது.
மாதவிடாய் ஏற்பட்ட அந்த பெண் சுத்தமான பிறகு உடலுறவு கொண்டிருந்தாரையானால் அந்த மாசம் அவர் தலாக் விட முடியாது. ரெண்டு கண்டிஷன், மாதவிடாயில விட முடியாது. மாதவிடாய் ஏற்பட்ட அந்த பெண் சுத்தமான பிறகு அதில் உடலுறவு மேற்கொண்டிருப்பார்களேயானால் அப்பொழுது தலாக் விட முடியாது. எப்ப தலாக் விட முடியும்? ஒரு ஹைத் மீண்டும் ஒரு மாதவிடாய் ஏற்பட்டு அதிலிருந்து சுத்தமான பிறகுதான் அவர் தலாக் விடணும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். இப்போ என்ன நடக்குது? அந்த பெண்ணுடைய நிலை என்னன்னே தெரியறது கிடையாது, உடனே தலாக் விட்டுறது. இந்த தலாக் விடப்பட்ட ஒரு மாசம் தலாக் விடணும்னு வச்சுங்களேன், 3 மாசம் அவகாசங்க. 3 மாசத்துக்குள்ள அந்த பெண்ணை என்ன செஞ்சுக்கலாம்? மீண்டும் தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளலாம். 3 மாசம். வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூ. தலாக் விடப்பட்ட பெண்கள் 3 தவணைகள் அவர்கள் எதிர்பார்த்து இருக்க வேண்டும். 3 மாதவிடாய் காலங்கள் எதிர்பார்த்து இருக்கணும். 3 மாசம். 3 மாசத்துக்குள்ள இவர் மனம் திருந்தி அந்த பெண்ணை மீட்டெடுத்தார்னா தாராளம் எடுத்துக்கலாம், எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. எனவே தான் இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? தலாக் விடப்பட்ட அந்த பெண் 3 மாதங்கள் இருக்கா இல்லையா தவணை முறை, அந்த தவணையில் கணவனுடைய வீட்டில் தான் இருக்கணும். அந்த பெண் கணவனுடைய வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. சூரத்து தலாக் குர்ஆனுடைய 65வது அத்தியாயம் எடுத்து பாருங்க. சூரத்து தலாக் என்ன ஒரு அத்தியாயம் இருக்கு. யா அய்யுஹன் நபியு இதா தல்லக்துமுன் நிசா ஃபதல்லிகுஹுன்ன லிஇத்தத்தின்ன வஅஹ்சுல் இத்தா வத்தகுல்லாஹ் வலா துக்ரிஜூஹுன்ன மின் புயூத்திஹின்ன வலா யக்ருஜ்ன இல்லா அன் யஅதீன பிஃபாஹிஷத்தின் முபையினா. தலாக் விடப்பட்ட பெண்களை நீங்கள் அவர்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றாதீர்கள், அவர்களும் வெளியேறக்கூடாது. இந்த வசனத்தின் கவனிச்சீங்கன்னாக்கா அல்லாஹ் என்ன சொல்றாரு? லா துக்ரிஜூஹுன்ன மின் புயூத்திஹின்ன. அந்த பெண்களை அந்த பெண்களுடைய வீடுகளில் இருந்து எந்த அளவுக்கு உரிமை கொடுக்குது பாருங்க. கணவனுடைய வீட்டை அவருடைய வீடாக இஸ்லாம் சொல்லுது. அவருடைய வீடுகளில் இருந்து அவர்களை நீங்கள் வெளியேற்றாதீர்கள், அவர்களும் வெளியேறக்கூடாது. மிகப்பெரிய ஒரு மானக்கேடான செயல் செய்தால் ஒழிய அவங்களை வீட்டை விட்டு வெளியேற்றவே கூடாது. ஏன் வெளியேற்றக்கூடாது இஸ்லாம் சொல்லுது? வீட்டுக்குள்ள இருந்தா தான் அந்த பெண்ணை பார்த்து இவருடைய மனசு மாறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படித்தானே? நீங்க வீடுகளில் உங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்து போச்சுன்னு வச்சுங்க, கணவன் மனைவியா இருக்கக்கூடிய மத்தியில் சண்டை வந்துச்சுன்னாக்கா ஒரு 2 நாள் மனைவி ஒரு நாள் மனைவி பேசாமலே வீட்டுக்குள்ளே இருந்தாருனாக்கா உங்களுக்கே மனசு ஒரு மாதிரியா இருக்கும். இந்த பாவம் நான் இப்படிலாம் செஞ்சிட்டோமே, உங்களுடைய மனசு இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பெண்ணை திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கள் தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னாக்கா இன்னும் உங்களுக்கு கோபம் வந்து அதிகமாகும். போயிட்டாவா போய் தொலையிட்டோம், சனியை கூப்பிடக்கூடாது, இப்படி எல்லாம் பேச ஆரம்பிப்பீங்க. அப்படித்தானே? இன்னும் கோபம் அதிகரிக்கும். இஸ்லாம் என்ன சொல்லுது? தலாக் விடப்பட்ட பெண் 3 மாசம் வரைக்கும் என்ன தவணை முறை இருக்கு, அவங்களுக்கு தவணை இருக்கு. அந்த 3 மாசம் வரைக்கும் அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது, மற்றவர்கள் வெளியேற்றக்கூடாது. அங்கதான் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். விலகி படுத்திருப்பாங்க, அவ்வளவுதான். கணவன் மனைவிங்கிற பந்தம் இருக்காது, தலாக் விடப்பட்டு தனிமையில இருப்பாங்க, அவ்வளவுதான். அது பார்த்தாவது மனசுக்கு எல்லாம் ஒரு இறக்கம் ஏற்படும், கவலை ஏற்படும், மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த தலாக் விடப்பட்ட பெண்கள் 3 மாசம் எதிர்பார்த்துருக்காங்க இல்லையா? 3 மாசம் கட்டாயம் இல்ல. தலாக் விட்ட 2வது நாளே வாபஸ் வாங்கிக்கலாம், 1 வாரத்திலே வாபஸ் வாங்கிக்கலாம், 1 மாசத்திலே வாபஸ் வாங்கிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. 3 மாசம் டைம் அவனுக்கு, அவ்வளவுதான். திருப்பி அவளை மனைவியாக மீண்டும் ஏற்றுக்கொள்வதற்கு 3 மாசம். இந்த 3 மாசத்துக்குள்ள அவன் மீட்டு எடுக்கல வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க. இப்ப பிரிஞ்சிட்டா என்ன? மீட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடும். மீண்டும் அதே பெண்ணை விரும்பினால் மனம் முடித்துக் கொள்ளலாம், புதுசா நிக்காஹ் செய்யணும், நிக்காஹ் ரினியூவல் பண்ணும். அந்த ஒப்பந்தம் என்ன ஆகும்? எக்ஸ்பயர் ஆயிடும். நிக்காஹ்ங்கிற ஒப்பந்தம் எக்ஸ்பயர் ஆயிடும். 3 மாசத்துக்கு பிறகு என்ன செய்யலாம்? நீங்க மீண்டும் என்ன செய்யலாம்? நிக்காஹ் செய்யலாம். இவ்வளவு அழகான ஒரு சிஸ்டம் இஸ்லாம் சொல்லுது. இதை புரிஞ்சிக்காம அவசரப்பட்டு 3 தலாக் விட்டேன்னு வச்சுங்களேன், திரும்பி சேர்ந்து வாழ்னாக்க எவ்வளவு என்ன செய்யணும்? இன்னொருத்தவன் கல்யாணம் முடிச்சு அவன் பிடிக்கலன்னு தலாக் விட்டா மீண்டும் 2 பேர் நிக்காஹ் செய்யணும். இது தேவையே? நடக்குமா? இது சாத்தியமா? இது
சாத்தியம் இல்லை. எனவே அவசரப்படாம இஸ்லாம் சொல்லக்கூடிய மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணா பிரச்சனை கிடையாது. இன்றைக்கு கூட சமுதாயத்தில் என்ன நடக்க தெரியுமா? தலாக் விட்டுறாங்க, ஒரு தலாக் விட்டுறாங்க, முடிஞ்சு போச்சு. கணவன் 3 மாசத்துக்குள்ள மீட்டுக் கொள்வது கிடையாது. கணவன் மன்னி பிரிஞ்சிருவாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஒன்று வருமா வராதா? அந்த இடத்துல யாரு? தகப்பன் தேவைப்படுவார். என்ன இருந்தாலும் தலாக் விடப்பட்ட பின்ன அந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு குழந்தை இருந்தாலும் தகப்ப அவர் தானே, தாய் அவங்க தானே. இப்ப 2 பேரும் செய்யறாங்க. இந்த மாதிரி திருமணத்தின் போது அட உம்மா அப்பா யாருன்னு கேட்பாங்களே, பிரச்சனை. மீண்டும் சேர்ந்து வாழலாம் என்று நினைத்தால் நிக்காஹ் ரினியூவல் பண்ணி வாழலாங்க. எந்த தப்பு கிடையாது. 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு பிறகு கூட சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு. எப்போ? ஒரு தலாக் விட்டு 3 மாசத்துக்குள்ள மீட்டு எடுக்காமல் இருந்தால் மீண்டும் அவனை சில கணவன் மனைவியாக வாழலாம். என்னக்கா? நிக்காஹ் மட்டும் ரினியூவல் பண்ணி ஆகணும். புதுசா மஹர் கொடுத்தாகணும், பெண்ணுடைய பொறுத்து வேணும். நம்ம நிக்காஹுக்கு என்ன இது முறை சொன்னோமோ அது அவ்வளவு அங்க அனுசரிக்கணும். 2வது தலாக் அப்படித்தான். 2வது தலாக் 1 மாசம் ஒரு தலாக் விட்டாரு, அடுத்த மாசம் ஒரு தலாக் விட்டாரு, பரவாயில்ல 3 மாசம் டைம் அவருக்கு. 2வது தலாக் கொடுத்தாலும் 3 மாசம் டைம் விட்டுடலாம் அப்படியே. ஆனால் அவசரப்பட்டு 3வது தலாக் விட்டுட்டாருன்னா முடிச்சு, அவ்வளவுதான். இனி அந்த பெண்ணை மீண்டும் திருமணம் முடிக்கணும்னாக்கா நாம சொன்ன அந்த மெத்தடுக்கு வரணும். அல்லாஹ் குர்ஆன் அதான் சொல்றான், கடுமையாக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. இது கணவன் மேற்கொள்ளக்கூடிய நிலை. கணவனுக்கு பிடிக்கல தலாக் விட்டுறான், மனைவிக்கு பிடிக்கல வச்சுங்க. மனைவிக்கு பிடிக்கல, மனைவி தலாக் கொடுக்க முடியாது. அவர் என்ன செய்யலாம்? விவாகரத்தை கோரலாம். அதுக்கு ஹுலா என்பாங்க அரபில, வித்ரா பண்ணலாம். அதுக்கு இஸ்லாம் ஒரு வழி செய்யுது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கான சாத்தியக்கூறு இல்லாத பட்சத்தில் பெண் தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக, கணவனுடைய டார்ச்சர் தாங்க முடியல, எனவே அந்த மன வாழ்க்கையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக கணவனிடமிருந்து பெற்ற அந்த தொகையை திரும்ப கொடுத்து அவள் விடுதலை ஆகிக் கொள்ளலாம், தன்னை விடுவித்துக் கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொல்லுது. குர்ஆனுடைய வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சாபித் இப்னு கைஸ் என்ற ஒரு நபி தோழர் இருந்தார். அவருடைய மனைவி என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, இறை தூதர் அவர்களே, சாபித் இப்னு கைஸ் என்கக்கூடியவர் ஒழுக்க ரீதியாகவோ மார்க்க ரீதியாகவோ அவரிடத்தில் எந்த விதமான குறையும் கிடையாது, நல்ல மனுஷர். அந்த பெண் நேரடியாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறை தூதர் அவர்களே, இந்த சாபித் என்கக்கூடியவர் ஒரு நல்ல மனிதர் தான், எந்த குறை இல்லை, மார்க்க ரீதியாக நான் குறை சொல்ல மாட்டேன், ஒழுக்க ரீதியாக எந்த குறை நான் சொல்ல மாட்டேன். ஏனோ தெரியவில்லை, அவரோடு சேர்ந்து வாழ்வதற்கு என்னுடைய மனது ஒத்து போக மாட்டேங்குது, மனசு ஒத்து போக மாட்டேங்குது. நல்லவர் தான், ஆனா எனக்கு பிடிக்கல, காரணம் சொல்ல தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட சஹாபியை கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள், என்னப்பா உன் மனைவி இப்படி வந்து சொல்றாங்களே, அப்படியே என்னோட சேர்ந்து வாழறதுக்கு விருப்பம் இல்லையா? சரி பரவாயில்ல, நான் உங்களை விட்டுடுறேன், ஆனா அவங்களுக்கு நான் மஹர்ல ஒரு தோட்டத்தை கொடுத்துருந்தேன், தோட்டம் கொடுத்துருந்தேன், அதை திருப்பி கொடுத்துட்டு நான் அவளை விட்டுடுறேன் அப்படின்னு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறாங்க, அத்தருத்தீன அலைஹி ஹதீகதஹு, அவர் கொடுத்த அந்த தோட்டத்தை நீ திருப்பி கொடுத்துட்டியான்ட்டு. அந்த பெண் சொல்றா, தோட்டம் அதுக்கு மேலே கேட்டால் நான் தர்றேங்கிறா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ உன்னுடைய தோட்டத்தை வாங்கிட்டு அவளை நீ தலாக் விட்டுடு, முடிஞ்சு போச்சா? அப்போ மன வாழ்க்கை என்பது மனம் பொருந்தி வாழணும், சந்தோஷமா வாழணும், பிடிக்கலன்னு சொல்லிட்டு வாழக்கூடாது, நிர்பந்தம் பண்ணி வாழ வைக்க கூடாதுங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படியெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. கணவனுக்கு மதிப்பளிக்கணும், கணவனுடைய கட்டளை கட்டுப்படணும், இல்லைன்னு இஸ்லாம் சொல்லவில்லை. அதற்காக அடிச்சாலும் பிடிச்சாலும் அது வேற வழியே இல்லை. நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? இஸ்லாத்தை தவிர்த்து மற்ற மதங்கள்ல பார்க்கும்போது என்ன முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கிறிஸ்துவ மதத்தில் என்ன இருக்கு? விவாகரத்து என்பது ஒரு மிகப்பெரிய பாவம், டிவோர்ஸ் இஸ் எ கிரேட் சின்னுங்கிறான் அவன். கிறிஸ்துவ மதத்தில் வந்து கணவன் மனைவியாக இணைந்த பிறகு பிரிக்கவே கூட தலாக்கே ஹராம், அவங்க கூட தலாக் ஹராம். என்ன சொல்றாங்க தெரியுமா?
இறைவன் எந்த இருவரை இணைத்து வைத்தானோ, சொல்லாங்களா இல்லையா, திருமணம் எங்க நிச்சயிக்கப்படுது? சொர்க்கத்திலையா ரொக்கத்திலையா? அவங்க சொல்ல திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் சொல்றாங்களா இல்லையா? ஆனால் அவங்க இணைச்சது யார்? அல்லாஹ்வான். எவர்களை இறைவன் இணைத்தானோ அவர்களை மனிதர்கள் பிரிக்க கூடாது, பிரிப்பது பாவம். அப்படி அந்த மாத்திரம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இஸ்லாம் அப்படி அல்ல, நடுநிலையான மார்க்கம், அழகான வழிகளை தருது. சந்தோஷமா வாழ இல்லையா, யாருக்கு அடைஞ்செல்லாம் போயிட்டே இருக்கு. தலாக் விடுவதற்கு காரணம் கூட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப என்ன ஜமாத்ல எப்படி தவால் வருதுன்னு கேட்டீங்கன்னா, சில குற்றச்சாட்டுகளை சுமத்தி தலாக் கேட்கிறாங்க. குற்றச்சாட்டு சுமத்த வேண்டிய அவசியம் இல்லைங்க. இஸ்லாம் அதற்கான காரணங்கள் சொல்ல தலாக் விடும்போது காரணம் சொல்ல கேட்கவே கேட்காது. அப்படி கேட்டோமையானால் இல்லாத பொல்லாத பொய்யான காரணங்கள் எல்லாம் பெண் மீது சுமத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவான். அப்படித்தானே? மன பிடிக்கலையே, வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லையா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விலகிக் கொள்வதற்காக இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. ஆணுக்கு என்ன, தலாக்ங்கிற ஒரு உரிமை கொடுக்குது. நீ தலாக் விட்டுடு, தலாக் விட்டா 3 மாசம் உனக்கு டைம் மீட்டுக்க, இல்லையா முடிஞ்சு போச்சு, கணவன் மனைவிங்கிற பந்தம் முடிஞ்சு போச்சு, மீண்டும் வாழ வேண்டுமானால் புதிய நிக்காஹ் நீங்க செஞ்சு வாழ்ந்துக்குங்க இஸ்லாம். இதே போல 1 2க்கு தான். 3 தலாக் கொடுத்துட்டீங்கன்னாக்கா வேற ஒரு சிஸ்டம், இன்னொருத்த கல்யாணம் முடிச்சா விட்டாதான் நீங்க வாழ முடியும். பெண்ணுக்கு என்ன, பெண்ணுக்கு பிடிக்கலையா, அழகா என்ன செய்யலாம் சொல்லலாம். கணவன் தான் கொடுத்த மகரை என்ன செய்யலாம், கிளைம் பண்ணலாம். நான் கொடுத்தல மகர, கணவன் என்னெல்லாம் கொடுத்தாலும் திருமணத்தின் போது, மகராக இருந்தாலும் சரி, வேறு வீடு வாங்கி கொடுத்தாலும் சரி, எதெல்லாம் பொண்ண மனைவிக்கு தந்தாரோ அதையெல்லாம் திருப்பி வாபஸ் வாங்குவதற்கான அதிகாரம் கணவனுக்கு உண்டு. எப்போ? பெண்ணாக விவாகரத்து கோரினால். கணவன் விட்டு கொடுத்தா அது வேற விஷயம். பரவாயில்லை, இத்தனை வருஷம் வாழ்ந்துட்ட மனைவியாக நீனே வச்சுக்க, எனக்கு வானான்னு சொன்ன அது வேற விஷயம். ஆனால் கணவன் நினைத்தால் கொடுத்த அத்தனையே என்ன செய்ய முடியும், திரும்ப பெற முடியும். இஸ்லாம் அதற்கான அதிகாரத்தை ஆண்களுக்கு வழங்குகிறது. ஏன் அவர் தானே என்ன செய்ய முடிச்சுட்டு போறா, இவர் முடிக்கல. இல்ல, இவர் தலாக் விட்டாருன்னா மனைவிக்கு கொடுத்தது திருப்பி வாங்க முடியாது, வாபஸ் வாங்க முடியாது. பொற்குவியல் ஒரு பெரிய ஒரு குவியல் அளவுக்கு நீங்க கொடுத்தாலும் திரும்பி நீங்க வாபஸ் வாங்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ ஒப்பந்தத்தை யார் முறிக்கிறாரோ, கணவன் ஒப்பந்தத்தை முறிச்சா அவர் கொடுத்ததை வாங்க முடியாது. பெண்ணு முறிச்சா கணவன் கொடுத்ததை வாபஸ் கொடுக்கலாம், கேட்டா கொடுத்துடலாம், கொடுத்தாகணும். ரொம்ப ஈஸியான மெத்தட். எனவே இந்த மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது தலாக்குங்கிற விதத்தை இஸ்லாம் எதுக்கு இவ்வளோ கொஞ்சம் லேசாக்கி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை, உயிருக்கே ஆபத்து ஏற்படும். இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா, ஹிந்து மதத்தில் நீங்கள் சர்வசாதாரண போய் நீங்கள் விவாகரத்தை வாங்க முடியாது. கோர்ட்டுக்கு 4 அலைஞ்சு பல வருஷங்கள் ஆகும் விவாகரத்து வாங்கிறதுக்கு. இஸ்லாம் அப்படி அல்ல. இந்தியாவில் பர்சனல் லா, முகமது லா, நமக்கு பர்சனல் லா இருக்கா இல்லையா, அதில் கூட முஸ்லீம்களுக்கு லேசாக தான் ஆக்கி வச்சிருக்கு. மற்ற மதங்களுக்கு ரொம்ப கஷ்டம், சிரமம். ஏன்னா அவங்களுடைய பர்சனல் லா பிரகாரம் சீக்கிரம் இதுலேருந்து விடுபட முடியாது. இஸ்லாம் அழகான ஒரு வழியை காட்டியிருக்கு. அந்த வழியை பின்பற்றும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா வீட்டில் ஸ்டவ் வெடிக்கும், கொலை பண்ணுவாங்க, கொலை பண்ணிட்டேன்னு செய்வாங்க, தற்கொலை சொல்லி ஜோடிச்சிடுவாங்க. அதாங்க நடக்கும். தலாக்ங்கிற ஒரு விஷயத்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு லேசாக்கி இருக்கு, அது லேசாக்கலன்னாக்கா மாற்று மதத்தில் நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்களா, பெண் தற்கொலை செய்து கொண்டால் அல்லது பொண்ணை என்ன செய்யறது, ஆண் வீட்டுக்காரங்க ஏதோ எரிச்சிடுறது அல்லது தற்கொலை பண்ணி செஞ்சிட்டு ஏதோ ஒன்று முடிச்சுன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும். எனவே எந்த உயிருக்கு ஆபத்து இல்லாமல், எந்த ஒரு மன உளைச்சலும் இல்லாமல் சுமூகமான முறையில் பிரிந்து செல்வதற்கான ஒரு வழியை இஸ்லாம் அழகான ஒரு வழி நமக்கு தந்திருக்கு. எப்படி முடியும்னு கேட்டீங்கன்னா, ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய மனோநிலை அறிந்தவன். எனவே மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்கோ அந்த எப்படி சால்வ் பண்ணுங்கிறது ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். எனவே ரொம்ப எளிமையான ஒரு முறையை இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கு, தலாக்ங்கிற மெத்தட். ஆனால் அவசரப்பட்டு நம்ம கூட தலாக் செய்யக்கூடாது, தலாக் விடக்கூடாது. பெண்கள் அவசரப்பட்டு விவாகரத்தை கேட்கக்கூடாது. பொருந்தி சகிப்புத்தன்மையோடு போயிட்டு தான் இருக்கணும். முடியாத பட்சத்தில், வேறு வழியே இல்லை, சேர்ந்து வாழ்வதற்கான சாத்தியக்கூறே இல்லாத பட்சத்தில் தான் ஆணும் தலாக் விடணும், பெண்ணும் விவாகரத்துன்னு சொல்லப்படக்கூடிய ஹுலாங்கிற அந்த விவாகரத்து கோரிக்கை முன்வைக்கலாமே தவிர அவசரப்பட்டு செய்யக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நமக்கு ஒரு அழகான முன்மாதிரி.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் இப்படி எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, எத்தனை பிரச்சனை எப்படி சமாளிச்சாங்க, பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு அட்வைஸ் பண்ணி இப்படியெல்லாம் நம்ம செஞ்சு வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுமே தவிர முடியாத கட்டத்தில் தான் அந்த நிலைக்கு போனோம். அவசரப்பட்டு போகக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக இந்த சட்டங்களை சொல்லி தருகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிந்தனையை நமக்கு தந்திர வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக எப்படி அமையணுமோ அதற்கான இஸ்லாம் என்ன வழியில் சொல்லி தந்திருக்கிறதோ அந்த வழிகளை பின்பற்றி நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்திர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.